ஐயா நமது நவரத்தின கதின பொருந்திய கோயில் வாயில் படியின் கண்ணே அஜாக்கிரதை விடுத்து வெகு ஜாக்கிரதையுடன் காவல் புரிந்து வருகின்றாயா? சர்வ ஜாக்கிரதையோடு காவல் புரிந்து வருகின்றேன். நம்மை நாயகன பக்தர்களுக்கு ஏதேனும் இடுக்கோ? எந்த ஒரு இடுகளும் இல்லைங்க. கீழே தார்பாய் போட்டாங்க, வந்தாங்க, கொண்டாரு கூத்து பார்த்தாங்க, அதோட பத்தாங்க, போனாங்க, எழுந்து உட்காந்துக்கிறாங்க. மாணவன் ஐயா, நீ சொல்வதோ இடுக்கல், நான் சொல்வதோ இடுக்கல். நம்மை நாடி வரும் பக்த பாகவத கோஷ்டிகளுக்கு ஏதேனும் மனக்குறைகள் இடுக்கல் உண்டோ? எந்த குறையும் இல்லைங்க. எல்லாரும் முகமும் சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமா. ஆனால் மிக்க சந்தோஷம். யாரும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக அவதாரம் செய்து பாண்டவனுக்கு சகாயனாகவும் துரியோதனாதிகளுக்கு சத்ருவாகவும் விளங்கி வருகின்றேன். எப்படி என்றால், எப்படி பாண்டவருக்கு நாடு கொடுக்க மனமில்லாமல் உயிராகப்பட்டவன் அவரை வஞ்சமாக வரவழைத்து சூதவாடி 4 நகரையெல்லாம் உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாட்டை தருவதாக சொல்லிவிட்டார். பாண்டவர்கள் 12 வனத்தை 12 வாழ்க்கையாகவே கழித்தார்கள். ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை சொல்லக்கூடிய வேளாதேசத்திலே கழித்தார்கள். அப்படி கழித்த பிறகு நாடு கொடுக்க மனமில்லாமல் யுத்தத்திற்கு களம் தட்டினான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் என்பது ஏற்பட்டு 16 தினங்கள் யுத்தம் முடிந்திருக்கிறது. இன்று 17ஆம் நாள் யுத்தம் நடக்க வேண்டும். பாண்டவரிடமிருந்து அர்ஜுனாகப்பட்டவன் என்னை கவனித்திருக்கிறான். அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். புறப்படுவோம். ஐயா, அவன் வந்துவிட்டாரோ? வந்துவிட்டார் ஐயா.
அவனதான் அடிக்கிறது நாங்க. சரி ஐயா, இவன் விஜயலட்சுமி அடிக்கா இன்னும் இந்த ஆலயத்தை சொல்லப்படியான உலகத்தில் எல்லா வளங்களையும் பெற்று நோயற்ற வாழ்வு பிறவற்று சென்று வாழ வேண்டும் என்று என் மனதால வாழ்த்துகின்றேன். ஜெயதேவம் வடமனபா சபையை விட்டு போலாமா தெரியுமா? சபையை விட்டு ஏன் போற? இது நமக்குன்னு நியமிச்ச இடம். சபையை விட்டு போலாமா? போலாமா போலாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. ஏன் போன? அறவேலை யார் சொன்ன? யாருங்க ஐயா? அது மட்டும் இல்ல, உன் தலைமையில வைக்கணுமா? அதுதான் நான் வந்து முன்னாடி நாடகத்தின் நிர்வாகி திருப்பணநாடு வேலையா பாராட்டி இது 51 ரூபாய் கொடுப்பாங்கடா. எங்களுக்கு இது மொத்தத்துல தான் வாட்சி உண்மை அங்க கொடுப்பாங்க. எங்கடா கொடுப்பாங்க? வந்து சேர்த்து போச்சு. இது வரைக்கும் ஒரு 5000 ரூபாய் தான் வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்றீங்க? தப்பு இல்ல. சங்கத்து வரைக்கும் ஒரு 500 ரூபாய் வந்து குறுமுயில் இருந்தார். கண்ணாமணி மன்னா ஜனாதா வாசுதேவா என்று என்னை தியானித்த காரணம் என்னவோ பாய் முடினா கொஞ்சம் நெட்டி போ. சைலன்ஸ் சைலன்ஸ். எல்லா வேலையும் கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் நெட்டி போங்க. நாங்க ஒரு நாளா கத்தி இல்லை, அன்னாடும் பாடிக்கிறோம், அன்னாடும் ஆடிக்கிறோம். ஆமாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தயவு பண்ணணும். ஆமா, மக்கள் தயவு பண்ணாதான் நாங்க வாழ முடியும். அமைதியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஆமா, காவல்துறை அதிகாரி நம்ம கூத்துட்டு உட்காந்துங்கிறாரு. ஆமாங்க, காவல்துறை அதிகாரி ஆமா சதாசிவம் ஐயா அவர்கள். சதாசிவம் ஐயா அவர்கள் துட்டு வாங்கி வந்தீங்களா இல்லையா? கம்பெனி வாங்கிட்டீங்களா? அவர் துட்டு குடிக்கிறாள் காட்டில நீங்க. ஆமாங்க, என் துட்டு எடுத்து தாழ்த்து பேசலாங்கிறான். ஐயா போலாங்க, போலாமா? எங்கே போகலாம்? குருஜாத்திரா. குருஜாத்திரமா? இதுவரையிலும் ரத விஷயம் அல்லவா? ஆமா, இந்த 14 நாட்களாக ஆமா ரதம் செலுத்தியவர் இன்றைய தினம் ரதம் விட என்னால் ஆகாது. முடியாது, முடியாது. நான் விட்டு போறாளா? நான் விட்டு போறாளா? நான் முடியாதுன்னா உன்ன இல்ல முன்னாடி என்ன செய்ய முடியும்? முடியாதுன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாதா?
எதற்காக முடியாதுன்னு சொல்றேன். இன்னும் எதிராக வரக்கூடியவன் யார்? என்ன மைத்ரா, என்ன கர்ணனை பார்த்தால் கூட எனக்கு பயம் இல்லையா? அவன் வைத்திருக்கிற கரத்திலே நாகக்கணை, நாகத்தை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குதியா? அது நான் பாத்துக்கிறேன், நீ ரதம் விட்டியா? நீ பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன் ரதம் விட்டியா? யோ, நீ எவ்வளவா எடுத்து சொன்னாலும் இன்றைய தினம் ரதம் விட என்னால ஆகாது. யோ, நீ 2 நாள் சண்டை தான். ஆமா, 17 18 17 18 17 18 2 நாட்கள் யுத்தம் இருக்கிறது. கடலெல்லாம் தாண்டி விட்டு கடல் 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 கடலெல்லாம் தாண்டி விட்டு 20 சிறிய கால்வாதா. சிறிய கால்வாயா? நீ நினைச்சுக்கிற அது மாதிரி கால்வாவை தாண்டதுக்கு கஷ்டமா? கஷ்டமா? நான் தாண்டிடுவேன். இதுக்கப்புறம் தாண்ட வேண்டியது கடல் தாயா? உன்னை பார்த்து எவ்வளவு பேசுறான் பாருங்க. ஆமா, என்ன பார்த்து பேசுறேன், உன்னை பார்த்து திருட்டு பையனு பேசுறாங்க. யார? என்ன? ஆமாயா, என்ன திருட்டு பையனு சொல்றேன்? இவங்களா தேவனு கும்பிடுறாங்க. ஆனா நான் உன்னை வணங்க மாட்டேன். திருட்டு ஒன்னா திருட்டு யானி மணியா அட்ரா நான் பாத்துக்கிறேன். அட்ரா நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்கிங்க கண்ணா. திருட்டு ஒன்னா நம்பர் நீ யாரு? நானு. திருட கத்து கொடுத்தது யாரு தெரியுமா? யாரு? பகவான். நீ திருட கத்து கொடுத்தாலும் நீதாயா? யாரு உனக்கு கத்து கொடுத்தனா? எனக்கு மக்களுக்கு மக்கள் திருடாது நாங்க திருட கத்து கொடுத்தாலும் நீயா? அது எப்படி? எண்ணெய் பால் எல்லாத்தையும் திருடுன. நீ சின்ன பொருள் திருடுன. இப்ப மொத்தமே திருடத்துக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. குழந்தையாக இருக்கும்போது செய்த வேலை அதெல்லாம் தொட்டில் பழக்கம். சுடுகாடு வரைக்கும் தொட்டில் பார்க்க இந்த குழந்தை என்ன வளர்த்தோ அதுக்கப்புறம் கட்சி வரைக்கும் அப்படித்தான் வளரும். பொய் சொல்ல கத்து கொடுத்து யாரு தெரியுமா? யாரு பொய் சொல்ல கத்து கொடுத்தவர்கள்? அந்த பிராமணன். முடியாது கண்ணனை கொல்ல கபட்டம் செய்வது சதியா. மண் விண்ணறிய செய்த சபதத்தை யாரை கேட்டு வச்சாரு? அந்த சபதத்துக்கு யாரு சாட்சி? எதுவுமே தெரியல. யாரை கேட்டு வச்சு யாரு சாட்சி? எங்க வச்சு எப்ப சாட்சி? எதுக்கு வச்சிருக்கீங்க? யானா ராஜசபையிலே திரௌபதியை கொண்டு வந்து அரங்கமா மேலே நிறுத்தி மற்றவர்களை கலந்தான். யார் கலந்தது? துச்சோசனர். அன்றைய தினம் சபதம் வச்சு ஆமா கர்ணா தூண்டி கொடுத்த துரோகி கர்ணா என்றே தினம் இருந்தால் உன்னை மடிப்பே, என் கலையினால் மாய்ப்பே. அந்த சபதம் நிறைவேறியா? சரி, அந்த தினத்துல திரௌபதி மானத்தை காப்பாற்றுறது யாரு? நீதான். நான் தான். ஆமா, மனைவின் மாக்கத்துல காப்பாற்ற இவனால முடியல. இப்ப பழிச்சா வீராப்பு அந்த தினத்துல எங்கடா போச்சு இந்த வீரம்? நல்ல கருத்து தான். ஆமா, நல்ல கருத்து. நானே காப்பாத்தினேன். ஆமா, அந்த தினம் உங்களால காப்பாற்ற முடியுதா? உங்களால காப்பாற்ற முடியாதா? ஆமா, அப்படி கேட்டு நல்ல கேள்வி. நான் காப்பாற்றினேன். மாறாக அழித்து கோடி கோடியாக வண்ண வண்ணமாக சிறை கொடுத்து நான் காப்பாற்றினையா? நீ எங்களுக்கு ஆள்காரன் போலியா? நானு ஆள்காரன்.
ஆளுக்காரனா யாரு? ஆளுக்காரனா யாருப்பா? கூப்பிட்டு உடனே ஓடியாடணும். ஆமாங்க. கூப்பிட்டு உடனே ஓடியாடணும். யாரு ஆளுக்காரனா? நாங்க போய் தான் நீ ஓடியாந்துட்ட. என்ன அத்தனை காப்பாத்தணும்னு வராது. அப்ப ஆளுக்காரனா ஒத்துக்கியா? ஆளுக்காரா நீ? உனக்கு மட்டும் இல்ல, எந்த கோடான கோடி மக்களுக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அனைத்தையும் காப்பாற்றுறேன். அப்ப கூட நீ எனக்கு ஆளுக்காரியா? ரதத்தின் அமரக்கூடியவயா? நீ கீழே உட்காரக்கூடியவயா? பகவான் சாமியாரு. ரதத்தை இப்படி ஓட்டியா? இப்படி ஓட்டியான யார் ஓட்டுறது? நீ சொல்லிட்டா மட்டும் போதாது, அந்த ரதம் விடுத்துக்கே தெரியுமா? மோடி பழத்துல யாரும் 2 பேர் தான் கவுருவான். அது பாத்துக்க. அந்த ரதத்தை எப்படி ரதம் செலுத்த முடியும். அவர் ஓட்டுறது தெரியல. ஆமா, நீ குடுக்க வேண்டியதான் ஓட்டுவேன். ஏதோ ஒண்ணு ஓட்ட உட்காந்துருவாயா? கண்ணா கொலகார பாயா உட்காந்துறாண்டியா? கொலகார பாய் என்ன கத்து கொடுத்திருந்தாலே போய் சொல்லி கத்து கொடுத்த பிரம்மா, குடிக்க கத்து கொடுத்த யாரு? அந்த சிவன். இந்த தேவன் தான் திருட்டு பசங்க 1ஆம் நம்பர்ல. நீ தான் எதுவும் கத்து கூடாது. வாடி நிக்கிறானே, நீ பாடு பார்த்து கத்து கொடுத்துரு. புயல் 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 வேகம் எப்படி வருது அது மாதிரி வர வேண்டுமா? அந்த மாதிரி மாதவன் மாத தேவதையை மானவங்கள் செய்ய போது அன்று மாலா துயிலிட்ட மாயா. ஆமா, இன்னைக்கு ஏன் காப்பாற்ற மாட்டேன்ற? அந்த தினத்துல எவ்வளவு ஆபத்து வந்தாலும் காத்து கொண்டிருந்தாயே, இன்றைக்கு ஏன் வர மாட்டேன்னு கேட்கலாம். இப்பதான் பாம்பு வந்து சினேக் பாபு என்ன கரணை பார்த்தா கூட பயம் கிடையாது. அந்த பாம்பு இருக்கு பாரு, போய் இதுல வசனம் பேசக்கூடாது. பாம்பு வந்து சினேக் பாபு அந்த பாம்பு சொல்லக்கூடாது. ஏன்னா விஷ பாம்பியா? பகைவனை கொள்வதற்காக வருது விஷ பாம்பு. பகவான் பாம்பு நான் உண்டு, பகவான் உண்டு. பகைவனை இந்த இடத்துல விட போறது இல்ல. ஆகையால வரமாட்டேன்னு சொல்றேன். ஆமா, எனக்கு துணையா ஒரு யார் தெரியுமா? யாரு எனக்கு துணை? யாரு உனக்கு துணை? முன்னாடி முடிவு என்றால் அஜித்தே சேர்த்து விட்டாங்க. சந்தோஷம் நம்ம மகாநாடி நீ கண்ணாடு கண்ணு போறது. இது யாரு ஊரு? தாத்தா மகனுக்கு ஊரு. நான் பெத்துவா அவங்க தாத்தா வந்தவன கவனிச்சாரு. உள்ள கவனிச்சாரா? அதெல்லாம் தவறு. மிதுமால எட்டு போனாரு. மிதுமால அதான் மிதி. ஐயா இருங்க ஐயா, அவங்க விடுங்க. சரி, அது சைடு தலைக்குள்ள சக்கர ஆயுதம் வருது. சாய்ந்தவன் இருக்கிறானே, அன்று 14 தட்டிலே 13 தட்டிலே எங்களை காப்பாத்துறேன். ஆமா, அந்த தினம் நான் காப்பாத்துறேன். என் சாபதமே கிடையாது. அந்த தினம் நான் அந்த சக்கராஜி வீட்டு மலைகளன்னா என்னால சொல்லிருக்க முடியுமா? பேசுறது பேர் ஓய்ந்து போட்ட காப்பாத்துறோம். போலாம் நம்ம அண்ணா டான்ஸ் எடுத்து போலாம். சரி எடுத்துடா. ரத்தத்துல அந்த கண்ணனை பார்த்து பயந்து வரமாட்டியே. பின்னாடி வந்து போ. அந்த கண்ணனை பார்த்து பயந்து பருவதை காட்டி போறா. நான் புறமது காட்டி வருவேனா? காந்தடாய் நான் காண்டி வந்தால் ஆண்டவனை கொன்று விடுவேன்.